ஸோ அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு எக்ஸாம்பிள் தான் சாட் ஜிபிடி. அது நம்ம லாஸ்ட் சும்மா டெமோ மாதிரி பார்க்கலாம் அந்த சாட் ஜிபிடி. அடுத்து இப்போ நம்ம இங்கே ரெக்கமெண்டட் சிஸ்டம், இந்த ரெக்கமெண்டட் சிஸ்டமும் என்னதான் இப்போ நம்ம இதுலலாம் பார்ப்போம் இல்லையா, யூடியூபோ இல்லைன்னா வந்து வேற அதர் அப்ளிகேஷன் கூகுள் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்னதான் வரும், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். என்ன பண்ணோம், நீங்க இப்போ வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாத் பாக்குறீங்க அப்படின்னா அடுத்த தடவை அதை ரெக்கமெண்ட் பண்றதோ என்னதான் அதே டைப் தான். ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்குது, ஸோ நம்மளுடைய இதை வந்து அவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெக்கமெண்டட் சிஸ்டம்லயும் என்ன அது இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளது இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுது, நம்மளுடைய டேட்டாவை நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க கேப்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்றாங்க, சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காலர் வச்சு ஷர்ட் தான் இப்போ அவருக்கு ப்ரிஃபர் பண்றாரு அப்படின்னா அதே மாதிரியான திங்ஸ் தான் அது அடுத்த தடவை என்ன பண்ணும், உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த ஏஐ வந்து இப்போ எங்கே நிறைய ப்ளே ஆகுது ரோல, இ-காமர்ஸ். அப்போ இது எல்லாமே என்னது, பிஸ்னஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்கிடுவோம் ஏதோ ஆசையில், அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்மள அதுக்கு விடாம துரத்திட்டே தான் இருக்கும். நம்ம அடுத்த இது நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ இதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து என்னது ரெக்கமெண்டட் சிஸ்டம். இதுக்குள்ள எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு, ஏஐ இருக்கு. இது தவிர இப்போ நீங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரிஃபர் பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஷர்ட் தான் பிடிக்குது, நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்ல, எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது வரும்போது அதே மாதிரியான திங்ஸ் தான் ஐட்டம்ஸ் யூ ப்ரிஃபர் அப்படின்ட்டு லைக் அந்த மாதிரி கீழே ஒரு இன்னொரு செட்டு காமிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது நமக்கு என்ன ஆகும், நம்ம மோட்டிவேட் ஆயிடுவோம் இதுல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு மோட்டிவேட் ஆயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வாங்குறதுக்கு நம்மளை தோணுப்போம். அப்போ இது வந்து என்னது, உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இதுலயும் என்ன இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உள்ள இருக்கு. அப்போ நம்மளுடைய ஹியூமனோட இன்ட்ரெஸ்டையும் கேப்சர் பண்ணிட்டு அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அது மட்டும் பத்தலன்ட்டு நெக்ஸ்ட் இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு கோக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ப்ரிஃபர் பண்ணி அவங்க ஆர்டர் பண்றாங்கன்னா உங்களுக்கும் என்ன பண்ணும், இப்போ ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிராஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுலயும் என்ன பண்ணுவோம், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே அப்போ அது என்ன பண்ணுது, உங்க டேட்டா வச்சு உங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களோட இதை ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இ-காமர்ஸ்ல வந்து இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஏஐயோட ரோல் வந்து என்ன இருக்கு, நியூமரஸ் திங்ஸ் வந்து போயிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகேவா, அப்போ இப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஏஐ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி நார்மல் டெஸ்க்டாப் பிசியோ ஒரு லேப்டாப்லயோ இதெல்லாம் என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி மாடல்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஹியூமன் திங்க் பண்ற மாதிரினா எவ்வளோ டேட்டா அதுக்கு ஃபீட் பண்ணாதானே இப்போ ஒரு இமேஜ் அதால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னது நிறைய டீம் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, வேர்ல்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாடல்ஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு சில மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க. அதுதான் எம்எல் டெவலப் ஓப்ஸ், எம்எல் டெவோப்ஸ். ஜென்ரலா நம்ம வந்து டெவலப் பண்றதுக்குள்ள நார்மல் சாஃப்ட்வேரை டெவலப் பண்றது டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்போ டெவலப் பண்றது மட்டும் இல்லாம அதை ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணி யூசர்ஸ்க்கு எல்லாத்தையும் இப்போ ஒரு கூகுள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூகுள்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அதை கண்டினியூஸா ஆப்ரேட் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்ரேஷன் அந்த ஃபுல் செட்டப் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மெஷின் லேர்னிங் எல்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதை அவங்க கூட அது கூட என்ன ஆட் பண்ணிட்டாங்க, எம்எல் டெவாப்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்களை எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஜாப். நம்ம எல்லாருக்குமே என்னது இந்த எம்எல் டெவாப்ஸ் இந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்கு, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஏரியாவில் எல்லாமே இருக்கு. ஏன்னா மெஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு என்ன வேணும், நிறைய இன்புட் டேட்டா வேணும். ஸோ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கே ஒரு டீம் ஆஃப் பீப்புள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் என்ன தேவைப்படுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இது அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தான், அந்த எம்எல் டெவாப்ஸோடைய